நாங்கள் ஏஐ வழியாக சர்ச் செய்த போது 2009ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஏராளமான மெடிக்கல் காலேஜ் திறந்ததாக அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இதை நீங்கள் ஆழமாக படித்து பார்த்தீர்கள்னா தான் உங்களுக்கு புரிய வரும், இது ஒரு பொய்யான செய்தி மட்டுமே. எப்படி அதை நீங்கள் பாருங்கள். பாரதிய ஜனதா பார்ட்டி எந்த 24 நம்பர்ஸ்கள் எடுத்து காட்டுகிறதோ, அதாவது மார்ச் 1995ஆம் ஆண்டிற்கு மேலே அக்டோபர் 1996ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து மெடிக்கல் காலேஜஸ்களை திறந்ததாக எதை கூறுகிறார்களோ, இது பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடையாது. ஆமாம், இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து 39 மெடிக்கல் காலேஜஸ்களுமே பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது அரசாங்கத்தால் இயக்கப்படக்கூடிய, நேரடியாக இயக்கப்படக்கூடிய காலேஜஸ்கள் 39 தமிழ்நாட்டில் இருக்குது. அதே நேரத்தில் குஜராத்தில் வெறும் 6 தான். இந்த பியோர் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்களுடைய ஃபீஸ் வெறும் 25,000 ரூபாய் வருடத்திற்கு, 25,000 மட்டுமே. இதே கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட எஃபிலியேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸ்களில் அதில் 85% அரசாங்கத்தோடைய சீட்கள் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளுடைய ஃபீஸ் 2.5 to 3 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு. குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த காலேஜஸ்களை நீங்கள் ஆழமாக பார்த்தீர்கள்னா 24 மெடிக்கல் காலேஜஸ்கள் விச் இன்க்ளூட்ஸ் ஸ்டேட் ரன் காலேஜ், GMERS, அதாவது குஜராத் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சொசைட்டி காலேஜஸ் என்கிற பேரில் 11 இன்ஸ்டிடியூஷன்ஸ்கள் அட்டானமஸ் சொசைட்டி வழியாக நடத்தப்படுகிறது அண்டர் த ஸ்டேட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். இந்த காலேஜஸ்களை சாதாரணமாக கவர்மெண்ட் காலேஜ் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த காலேஜஸ்கள் கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது.